ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் இஸ்ரேல் விவகாரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொசாத்தை சேர்ந்த, அதாவது இஸ்ரேலுடைய உளவுப்படை உலகம் முழுவதும் புகழ்பெற்றது நம்பர் ஒன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்கள்ல, அந்த மொசாத் ஏற்கனவே இந்த வாரில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த மொசாத்துடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவரை நேற்று கார் வெடிகுண்டு வைத்து கொண்டிருக்கிறது ஈரான் மேலே தான் சந்தேகம் இருக்குது. இது எப்படி என்ன நடந்தது, இது எதற்கு பழிவாங்கும் செயல் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று முன்தினம் நேற்று ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஈரானுடைய ஒரு முக்கிய தளபதி, அதாவது இராணுவ தளபதி, முப்படை தளபதி நம்ம சொல்கிறோம்ல, அதற்கு இணையான ஒரு தளபதி இவர் தான் வந்து என்னென்னா ஹமாஸு, அப்புறம் வந்து ஹிஸ்புல்லா, இவங்களுக்கு எல்லாமே ஹவுதி, இவர்களுக்கெல்லாம் ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி செயல்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் தான் வந்து இவர்களுக்கெல்லாம் ஆயுதத்தை கொடுத்து இஸ்ரேலை தாக்குவதற்கு ஆன ஏற்பாடுகளை செய்வதெல்லாம் இவர் தான் மறைமுகமாக செய்து வந்தார். அறிவிக்கப்படாத ஒரு கோஆர்டினேட்டராக இருந்தார். ஆனால் இஸ்ரேலுடைய ஈரானுடைய மிகப்பெரிய இராணுவ தளபதி. ஸோ இவரை வந்து டார்கெட் போட்டுகிட்டே இருந்தாங்க. இவரால் தான் பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி இஸ்ரேல் தலைவலியில் இருந்தது. ஸோ இவரை கொல்லணும் டார்கெட் போட்டிருந்தா ஈரானுக்குள்ளே அது முடியாது அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவர் வந்து முந்தா நாள் வந்து சிரியா போகிறாரு. அதாவது சிரியாவில் டமாஸ்கஸ் நகரத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு, ஏன்னா சிரியாவில் ஏற்கனவே வந்து ரஷ்யா ஃபோர்ஸஸ் அங்கே டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா ஃபோர்ஸஸ் அங்கே இருக்குது, அமெரிக்காவும் இருக்குது, அல்பசாருக்கு ஆதரவாக ஒரு நாடும், அங்கே உள்ள தீவிரவாத குழுக்கு ஆதரவாக ஒரு நாடும் அப்படி செயல்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ இப்படி இருக்க நேரத்தில் ரஷ்யா அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களுடைய படைகள் ஏற்கனவே வந்து அவர்கள் படையெல்லாம் அங்கே நிறுத்தியிருக்காங்க. ஸோ இவர் வந்து அங்கே போயிருக்காரு. எதற்காக போனாருன்னு தெரியல, ஏதோ பேச்சுவார்த்தைக்கு எதுக்காக போயிருக்காரு. போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, சிரியாவில் இருந்த உளவு படை, அதாவது மொசாத்தோடைய ஆட்கள் வந்து தகவல் தர்றாங்க, இவர் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு. ஏன்னா இவர் ரகசிய பயணமாக தான் ஈரான்லேருந்து சிரியாவுக்கு டமாஸ்கஸ்க்கு போகிறாரு. போனால் ரகசிய தகவல் கிடைச்ச உடனே என்ன பண்ணிட்டான்னா, இஸ்ரேல்லேருந்து ராக்கெட்டு, அதாவது எய்ம் பண்ணி அவரை சென்ற வாகனம் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. கரெக்டாக துல்லியமான தாக்குதல். அந்த தாக்குதலில் வந்து இந்த ஈரான் தளபதி வந்து சம்பவ இடத்துல பலியாகிறாரு. அது நம்ம நேற்று போட்டிருக்கோம். அந்த ஃபோட்டோவை நம்ம திருப்பி போடுறோம். ஏன்னா இது பொதுமக்கள் எடுத்த ஃபோட்டோ தான். பட் இது குறித்து வேறு செய்திகளை யாரும் வெளியிடலை. செய்திகளை வெளியிட்டிருக்காங்க, பட் இந்த புகைப்படத்தை நான் போடுறேன், ஏற்கனவே போட்டது தான். ஸோ இப்படி இருக்கும்போது ஈரான் கொந்தளிச்சிச்சு. ஏன்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று முந்தா நாள் இந்த நடவடிக்கைக்கு பிறகு உடனடியாக ப்ரெஸ் மீட் வச்சு என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் இஸ்ரேல் விட மாட்டோம், இது இஸ்ரேலோட செயல் தான், எங்கள் நாட்டுக்குள்ளே பூந்து தாக்குதல் நடத்த முடியாது அப்படின்றதுனால சிரியா சென்றிருந்த எங்களுடைய முக்கிய தளபதிகள் ஒருவரை வந்து, அவர் பேர் வந்து சயீத், ரைட்டுங்களா, அவரை வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே, கொலை பண்ணிட்டாங்க சரியான நேரத்தில், என்ன சரியான கால நேரத்தில், எப்போ எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அதை நாங்கள் செய்வோம்னு சொல்லி 24 மணி நேரம் தான். ஏன்னா இவர்களாவது வந்து என்னென்னா, சிரியாவுக்கு இந்த தளபதி போகும்போது அவரை அட்டாக் பண்ணி கொண்டுட்டாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் சைடில் ஒரு மிகப்பெரிய ஒரு தளபதி, அவர் என்னென்னா மொசாத்தில் ரொம்ப முக்கியமான ஆள். அவர் பேரை அவர்கள் வெளியிடல. ஏன்னு கேட்டிங்கன்னா, மொசாத் உளவு படையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பேர் இருக்காது. ஏன்னா உளவு படையில் பல பேர்கள் இருக்கும், பல இது இருக்கும். வெளியில் ஒன்று சொல்லுவாங்க, உள்ளே ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்றதுனால அவருடைய சரியான பேரை வெளியிட்டால் கூட அது சரியான பேரா அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியாது. அவர் இதே மாதிரி காரில் போயிட்டு இருந்திருக்காரு. இங்கே இஸ்ரேலில் நெத்தன்யாகு இருக்கார் இல்லையா, அவருடைய சொந்த ஊரான நெத்தன்யா, அதாவது அந்த நாட்டுடைய பிரதமருடைய சொந்த ஊர் நெத்தன்யா சேர்த்து தான் நெத்தன்யாகு அப்படின்னு சொல்லி அவரோட பேர் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம சொல்லுவாங்களே எடப்பாடி பழனிசாமின்னு, நம்ம இவர் லோக்கல் ஆள், எடப்பாடியில் பிறந்த ஊர் எடப்பாடின்றனால எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிற மாதிரி நெத்தன்யாகுவோட ஊர் வந்து நெத்தன்யா. அந்த நெத்தன்யாவில் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த தளபதி போயிட்டுருக்காரு. யார், மொசாத்தோடைய மிக முக்கியமான ஆள். அவர் யார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் அவரை போட்டு தள்ளிடுச்சு ஈரான். எப்படின்னா, இங்கேருந்து கார் பாம், எங்கே இஸ்ரேலுக்குள்ளேயே கார் பாமை வைத்து மோதி அவரை கொலை பண்ணிட்டாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஒரு கார் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, வெடித்து செதறி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து உடனே அங்கே இருக்க மக்கள்லாம் ஓடி போய் பார்க்குறாங்க. அந்த வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. பார்க்குறாங்க, யாருன்னு பார்த்தா என்னன்னே தெரியல. கடைசியில் மொசாத் செக் பண்ணி பார்த்துட்டு, ஓ நம்ம தலைவனை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு. அதாவது ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் சினிமா மாதிரி, அதாவது ஈரானுடைய தளபதியை சிரியாவில் கொன்ன, டமாஸ்கஸில் கொன்ன 24 மணி நேரத்தில் என்னன்னா மொசாத்தோட தளபதியை இவங்க போட்டாங்க.
இங்கே அவங்க நாட்டுக்குள்ளே இஸ்ரேலுக்குள்ளே நெத்தன்யா அப்படின்ற ஊரில் அவர் கார் பாம் வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. இதுதான் அந்த கார் தீப்பிடிச்சு எரியுது. உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஓடுறாங்க. ஐயோ என்ன ஏதோ வெடித்து செதறதுனோடனே அவங்களோட அச்சம் ஒரு பக்கம். ஏற்கனவே வந்து இஸ்ரேல் வந்து நடுங்கி போயிருக்கு. உள்ளே பூந்து இப்போ தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல். இஸ்ரேலுக்கு உள்ளே போக முடியாது. அப்போ இஸ்ரேலுக்குள்ளே நெத்தன்யா அப்படின்ற அந்த நகரத்துக்குள்ளே ஏற்கனவே ஈரானுடைய ஆட்கள் ஒளிந்திருக்கிறாங்க, ஈரான் சப்போர்ட்டர்ஸ் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அது ஹிஸ்புல்லாவாக இருக்கலாம், இல்லை ஹமாஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று. இதை பார்த்து தான் வந்து இஸ்ரேல் நடுங்கி போயிருக்கு. என்ன காரணம், நம்ம ஊருக்குள்ளே ஊடுருவி கார் பாம்லாம் வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இஸ்ரேலுக்குள்ளே. அதுவும் இஸ்ரேலுடைய மொசாத் என்று உலகத்திலே நம்பர் 1 சொல்லக்கூடிய மொசாத்தோடைய ஒரு தளபதியவே போட்டு தள்ளிட்டாங்க. அப்படிங்கும்போது இஸ்ரேலுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். பதட்டத்தில் பரபரப்பில் இருக்குது. ஏற்கனவே வந்து தரைப்படையை டோட்டலாக வாபஸ் வாங்கிட்டாங்க காசா பகுதியிலேருந்து. இப்போ வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ராக்கெட்டுகளை வைத்து ஏற்கனவே ராக்கெட் தாக்குதல்லாம் நடத்தி பில்டிங்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் 7ஆம் தேதி முதல் அந்த தாக்குதல் நடத்த உடனே 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் அடியோட ராக்கெட் தாக்குதல் பண்ணி வெடித்து செதறி அந்த பில்டிங்கில் சுக்குநூறாக இருக்கும். அதற்கப்புறம் இவர்கள்ட்ட டோட்டலாக ஆயுதம் தீர்ந்து போச்சு. இந்த நிலையில் அமெரிக்காவிலிருந்து ராக்கெட்டுகள் இறங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை வைத்து தாக்குதல் நடத்தக்கூடும். இன்று நாளை இல்லை நாளை மறுநாள் வந்து ராக்கெட் தாக்குதலை அதிகப்படுத்துறதுக்காக, அதுவும் சவுத் காசாலையும் அந்த மக்களை நிம்மதியாக வாழ விடாமல், நார்த் காசாலேருந்து துரத்தி அடித்தான். 20 லட்சம் பேர் இருக்காங்கன்னு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் அங்கேருந்து போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவர்களில் வந்து ராஃபா கிராசிங் பக்கம் அங்கே போய் இருக்காங்க. பலர் வந்து எகிப்தில் வந்து குடியுரிமை கேட்டோ இல்லை உள்ள அகதிகளாக போகிறவங்க கேட்டால் எகிப்து அதையும் அனுமதிக்க மாட்டான். அங்கே வந்து ஒரு அடைச்சலாக சவுத் காசால ஒரு பெரிய ஒரு ஜன நெருக்கடி காரணமாக இவர்கள் தங்குவதுக்கு இடம் இல்லை. லாட்ஜ்லேயே அப்படி தங்க முடியும். இங்கேருந்து அகதிகளாக போகிறாங்க. ஏதோ கிடைச்ச வீட்டில் கிடைச்ச அப்பார்ட்மெண்ட்ஸில் அடியில் படுத்துருக்காங்க. அங்கேயும் இப்போ இவர்கள் தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள், தொடங்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வருது. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. 2 நாளில் நம்ம பார்க்கலாம். ஈரான் வந்து சரியாக தன்னுடைய காயை நகர்த்தி இஸ்ரேலுக்குள்ளேயே அவருடைய மொசாத் தளபதியை போட்டு தள்ளியிருப்பது இதுதான் இன்றைக்கி இந்த ரீசனில் பரபரப்பான செய்தி. ஏற்கனவே ஹவுதிகள் டைட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோம். ஏன்னா வந்து இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, இந்தியா ஏன் பதில் தாக்குதல் நடத்தலை. இப்போ இஸ்ரேல் வந்து அடிச்சிருக்கு, ஏன்னா இஸ்ரேலை வந்து இவர்கள் அடிச்சிட்டாங்க இல்லையா. அதே மாதிரி இந்திய எண்ணெய் கப்பல்கள் 2 கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதற்கு ஏன் பதிலடி கொடுக்கவில்லை, என்ன காரணம்? ஏன்னா ஜெய்சங்கர் வந்து ரஷ்யா போயிருக்காரு முந்தா நாள் உடனடியாக. ஏன்னா நம்ம எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்ட உடனே போயிருக்காரு. அது என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.